ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்புல பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு. அதுக்கு வந்து எங்கள் காம்பவுண்டில் இருக்க எல்லாருக்குமே பத்திரிக்கை வச்சுருக்குறாங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு நைட்டு. எல்லாருமே ஒரே மாதிரியே சாரீ கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் எங்கள் வீட்டுக்காரவங்ககிட்ட நான் கேட்டதுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன்ட்டாங்க. கொஞ்சம் தூரமாக, அதனால வந்து வண்டியில் அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம், உன்னால் முடியாது, வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் என் பிள்ளைங்க வந்து ரொம்ப ராவடி, சின்னவ வந்து ரொம்ப ராவடி பண்ணாளுங்களா, எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல, எங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ராவடி பண்ணதுனால நைட்லேருந்து அவங்க அப்பா கிட்ட நானும் பேசவே இல்லை. ஏதாச்சும் வேணும்னா நான் அவங்க அப்பாட்ட பேசாமல் இருந்தேன்னா உடனே வந்து காலையில் சரி போகலாம் கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் வந்து நைட்லேருந்து பேசாமல் இருந்தால் அப்புறம் வேலைக்கு 6 மணி வேலைக்கு போயிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணேங்க, சரி நீங்களாம் கிளம்பி இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களாம் கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஒரு 12 மணிக்காட்டம் தான் வந்தாங்க. ஃபங்க்ஷன் வந்து 12லேருந்து 3 மணி வரைக்குங்களா. அவங்க வந்து 12 மணிக்காட்ட வேலையிலேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களும் குளிச்சுட்டு எல்லோரும் கிளம்பியாச்சுங்க. கிளம்பிட்டு இது வந்து போகிற வழியில் தான் பார்க்குறீங்க. கொஞ்சம் தூரம்தான் இருந்தாலும் வந்து காம்பவுண்டில் உள்ள எல்லோரும் பிளான் பண்ணி எல்லோரும் ஒன்றா போனால் ஹாப்பியாக இருக்கும்ல. ஏன்னா பாப்பாங்களுக்கு லீவ் விட்டதுலேருந்து எங்கேயுமே கூட்டிகிட்டே போகலை. இந்த கடைக்கு போகிறது, அதுக்கப்புறம் ஸ்கூல் அட்மிஷனுக்காக அலைஞ்சது, அந்த மாதிரி மட்டும்தான் வெளியில் போயிருந்தோமே தவிர வேறு எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. ஒரு பார்க் கூட கூட்டிகிட்டு போகல. சரி காம்பவுண்டில் எல்லாருமே போகும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட ராவடி பண்ணி நான் வந்து ஃபங்க்ஷன் வந்திருக்கிறேன். அப்புறம் வந்தாச்சுங்க. எல்லோரும் சேர்ந்து வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு, ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. எல்லோரும் கலகலன்னு பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் ஏசி ரூம் வேறையா, எல்லோரும் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டோம். பொண்ணோட ரூம்னு நினைக்கிறேன். எல்லோரும் அங்கே உட்காந்துருந்தாங்க. நான் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அவங்களாம் வந்து பஸ்ஸில் போயிட்டாங்க முன்னாடியே. ஆனால் என்னால் வந்து பஸ்ஸில் எல்லாம் ஏறி இறங்க முடியாதுங்களா, அதனால நான் வந்து பஸ்ஸில் வரல, நீங்களாம் போங்க, நான் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க கூட வரேன்னு சொல்லிட்டேன். அதுவே எல்லாம் கோச்சிக்கிட்டாங்க, நீங்கள் மட்டும் தனியாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை என்னோடய சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் வந்து வண்டியில் போயிட்டோம், அவங்களாம் பஸ்ஸில் போயிட்டாங்க. அப்புறம் வந்து நம்ம எதுக்காக கல்யாணத்துக்கு போகிறோம், நம்ம என்ன பொண்ணா மாப்பிள்ளையா போய் மொய் எழுதிட்டு சாப்பிட்டு அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் சாப்பாடெலாம் பரிமாறிட்டாங்க. லன்ச் டைமுங்கிறதுனால வந்து வெஜ் மீல்ஸ் தான் வடை பாயசத்தோடு செஞ்சுருந்தாங்க. சாப்பாடெலாம் நல்லா இருந்துச்சுங்க. சாப்பிடும் போதே எல்லாம் ஜாலியாக வரிசையில் எங்கள் காம்பவுண்டில் உள்ளவங்க தான் உட்காந்து சாப்பிட்டோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எல்லாம் பேசிக்கிட்டு ஜாலியாக குழந்தைங்களாம் வந்து ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு நான் வெளியில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் போயே. அதுக்கப்புறம் எல்லோரும் ஜாலியாக ஹாப்பியாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து பீடா, அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம்லாம் தந்தாங்க. எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வெளியில் கொஞ்சம் நேரம் பிள்ளைங்களெல்லாம் விளையாட வச்சுட்டு அப்படியே நாங்களும் வேடிக்கை பார்த்துட்டு பேசிக்கிட்டே உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு 4:30 மணிக்காட்டம் தான் கிளம்புனோம். வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. பாவம் நாங்களாச்சும் வண்டியில் வந்துட்டோம், அவங்களாம் பஸ்ஸில் வந்ததுனால பஸ்ஸே கிடைக்கலையாம்மா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னா வேலை சாரியை சேஞ்ச் பண்ணிவிட்டு நைட்டிக்கு மாறியாச்சுங்க. அவ்வளோதாங்க, பை.